காலை பொழுதில் ஆண்டவரே, அப்பா ஓய்வு நாளில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே, அப்பா உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே சிறிது நேரம் தியானிக்கும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் அப்பா நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா இங்கே இருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நீ தனிப்பட்ட முறையில் ஆண்டவரே அப்பா அறிந்து அழைத்து ஆண்டவரே இந்த வேளையில் இந்த இடத்துல கூட்டி வந்து அமர்ந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவரோடும் கூட ஆண்டவரே அப்பா ஏதேனும் ஒரு விதத்தில் ஆண்டவரே அப்பா ஒரு வார்த்தையேனும் ஆண்டவரே அப்பா அவர்கள் பேசி ஆண்டவரே வெறுமையாய் கடந்து போகாதபடிக்கு ஆண்டவரே நம்முடைய பரிசுத்தாவியானவர் ஆண்டவரே இந்த வேலையை முழுவதுமாய் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. பொறுப்படுத்துங்க, வழிநடத்தி செல்லுங்க. இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாமே என்னுடைய வாழ்க்கை பயணங்களை, என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதைகள், கற்றுக்கொண்ட காரியங்களை ஒரு சிறு நேரம் நம்ம தியானிக்க இருக்கிறோம். முக்கியமாக என்னுடைய வாழ்க்கையை குறித்து தான் சாட்சி. நிறைய பேர்த்துக்கு இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு தெரியும். ஆனால் என்னுடைய கடந்த கால வாழ்க்கை நிறைய பேர்த்துக்கு தெரியாது, நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சிறு வயதிலேருந்து வந்துட்டு ஒரு புறஜாதியிலேருந்து பிறந்தவன் தான். தாராபுரம் பகுதியில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவன் தான். பழனி பக்கத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால வந்துட்டு அடிக்கடி பழனிக்கு போகிற பழக்கம் உண்டு. ஒரு ஆர்டன்ட் முருகன் பக்தன், முருகன் ஃபேன்னே கூட சொல்லலாம். எப்பயுமே வந்துட்டு என் கழுத்தில் ஒரு முருகன் டாலர் இருக்கும். சின்ன வயசுலேருந்து எப்போ பழனிக்கு போனாலுமே வந்துட்டு ஒரு முருகன் டாலர் வந்து எங்கள் அம்மா எனக்கு வந்து வாங்கி கொடுக்கணும். அந்த ஒரு அப்படி தான் வந்துட்டு சிறு வயதுலேருந்தே வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் வளர்ந்து வந்தவன். ஸோ நான் 4வது படிக்கிறதான ஒரு நேரத்தில் என்னுடைய அப்பா தவறின காலத்தில் அம்மா, நான், எங்கள் அண்ணன் 3 பேர் மட்டும்தான். அதாவது எங்கள் அம்மாவுடைய பிறந்த வீட்டிலனா எங்கள் தாராபுரத்தில் இருக்கிறதான அந்த கிராமம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ அவ்வளோதான். வந்துட்டு ஏன்னா அது வரைக்கும் எங்கள் அம்மா வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ரொம்ப வைராக்கியமுள்ள ஒரு ஆள். எங்கள் அம்மா வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு விரும்பி தான் திருமணம் செஞ்சு கொண்டாங்க. உறவினர் தான். எல்லாத்துடைய எதிர்ப்பையும் மீறி திருமணம் செஞ்சு கொண்டதுனால வந்துட்டு அவங்க அம்மா மேலே ஒரு பெரிய அபிப்பிராயம் இல்லை. ஆனாலும் கூட அப்போ எங்கள் அப்பாவும் தவறிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்கள வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு அட்லீஸ்ட் அவங்க வந்துட்டு அங்கே ஊர்லேயே வந்துட்டு வச்சுட்டு என்னை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து விட்டு எங்கள் அம்மாவை அங்கேயே வந்துட்டு ஒரு வேலைக்காரி போல் நடத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு வைராக்கியமுள்ள ஆள் அப்படின்றதுனால இல்லை, நான் வந்துட்டு என்ன ஆனாலும் எப்படி வந்துட்டு ஒரு நகோமி வந்துட்டு புகுந்த வீடுன்னா அந்த வீட்டில் தான் இருப்பேன். எஸ்தர் எப்படி வந்துட்டு புகுந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் எங்கே போனாலும் உங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னது போல் வந்துட்டு நான் புகுந்த வீட்டில் தான் இருப்பேன் என்ன ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேர்த்தையும் கூப்பிட்டுட்டு ஈரோடுக்கு வந்துட்டாங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் தான் சின்ன பசங்களாக இருப்போம். அதாவது இப்போ அவங்க கருணை ஜீவன், சித்திரை செல்வன் அந்த மாதிரி தான் நாங்கள் 2 பேருமே இருப்போம். நாங்கள் 3 பேர் தான். ஸோ அம்மாவுக்கு வந்துட்டு கர்த்தருடைய கிருபையினால் வந்துட்டு சிறு வயதுலேருந்தே அவங்க பெருசாக படிக்கலை. 6வது படிக்கிறதுக்கு வந்துட்டு சின்ன ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே வந்துட்டு ஒரு 5 ரூபா ஃபீஸ் கட்டணும் அப்படின்ட்டு இருக்காங்க. 5 ரூபா ஃபீஸ் கட்டி அதுக்கு பொட்ட பிள்ளை படிக்க வைக்கணும், அதனால் படிக்க வைக்க வேண்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு 5வதோடு அவங்க பள்ளி படிப்பை நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் என்னென்னா நாங்கள் திருப்பூரில் இருந்த காலங்களில் அவங்க டெய்லரிங் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டதுனால ஒரு தொழில் அவங்க கையில் இருந்ததுனால வந்துட்டு ஒரு கார்மெண்ட்ஸில் போயிட்டு அவங்க வெறும் டெய்லராக இருந்து எங்கள் 2 பேர்த்தையுமே படிக்க வச்சாங்க. படிக்க வச்சதுமே அதுவுமே ஆண்டவருடைய கிருபை தான். என்னென்னா எங்கள் தாத்தா வேலை செஞ்சு கொண்டிருந்ததான ஒரு கம்பெனியுடைய முதலாளி. அவர் கண்களில் தயவுனால் வந்துட்டு அவங்க ஸ்கூல் ஒரு பெரிய ஸ்கூல், யூஆர்சி பழனியம்மாள், அப்போல்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தாவே பெரிய விஷயந்தான் அந்த டைமில் அப்படிலாம். ஸோ அங்கே ஃபீஸுமே அதிகமாக தான் இருக்கும். அவர் கண்களில் தயவு கிடச்சி வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக வந்துட்டு என்னையை வந்துட்டு அங்கே படிக்க வச்சார். அந்த 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே வந்துட்டு அவர் தான் படிக்க வச்சார். ஸோ ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட காரியம் அப்படின்னா, நான் படிப்பில் கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப நல்லா படிப்பேன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஒரு அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு 6th 7th ரேங்க் அந்த மாதிரி இருக்கக்கூடியதான ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஆனால் எங்கள் அண்ணன் வந்து படிப்பில் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ எங்கள் அண்ணனால் அந்த ஸ்கூலில் கண்டினியூ பண்ண முடியல. கண்டினியூ பண்ணாமல் வெளியில் வந்துட்டு ஒரு சிஎஸ்ஐ ஸ்கூலில் படித்து 10th ஃபெயிலு எங்கள் அண்ணன். நான் அப்போ வந்து 8th ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருக்கேன். ஸோ 10th ஃபெயில் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. அண்ணனை வந்துட்டு ஒரு கேட்ரிங் காலேஜ் சேர்த்து விட்றாங்க. கேட்ரிங் காலேஜ் வந்துட்டு அப்போ வந்து 10th ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல சேர்த்திக்குவாங்க. ஆனால் பின்னாடி பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஸோ அப்போ வந்துட்டு கேட்ரிங் காலேஜில் போனால் எங்கள் அண்ணன் கேட்ரிங் காலேஜ்லேயும் ஒழுங்காக போகலை. அங்கேயும் மட்டம் போட்டுட்டு ஊர் சுற்றிட்டு இருந்திருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை எனக்கு படிப்பே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்பி வேலைக்கு போயிட்டார். ஸோ கம்பி வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு நாங்கள் அது எங்கள் ஊரில் இல்லை, கொஞ்சம் தள்ளி ஒரு விஜயமங்கலம் அந்த திருப்பூர் பகுதியில் வந்துட்டு அவர் எங்கள் சித்தப்பாவோட தங்கி வேலை செஞ்சு கொண்டிருக்காரு. ஏன்னா அவங்க எல்லாருமே அந்த மாதிரி கூலி வேலை செய்யக்கூடியதான ஆட்கள் தான் எங்கள் சித்தப்பா எல்லாருமே. ஸோ அவங்களோட எங்கள் அண்ணனும் சேர்ந்து கூலி வேலை செஞ்சு கொண்டிருக்கேன், நான் படித்து கொண்டிருக்கேன். அப்போ ஒரு நாள் போயிட்டு அங்கே பார்க்கும் பொழுது எங்கள் அண்ணனும்
இல்லாமல் ஒரு படிக்கக்கூடியதான வயசில் இப்படி கஷ்டப்பட்டு கையெல்லாம் ஒரு மாதிரி அந்த பழுத்து பயிர்கள்லாம் பார்த்துட்டு என்னானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கையோட கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது எங்கள் அம்மா ஒரு இந்த கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு போகும்போது ரெகுலராக போகிற ரூட் இல்லை. ஒரு நாள் வந்து எதேச்சியாக ஒரு வழியில் போயிருந்திருக்காங்க. அப்போது ஒரு டுட்டோரியல் சென்டர், மேஷியா டுட்டோரியல் டியூஷன் அண்ட் டுட்டோரியல் சென்டர், 10th ஃபெயில் 12th ஃபெயில் யாராக இருந்தாலும் வந்து இங்கே சேர்ந்து படிக்க வைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு இது பார்த்துருக்காங்க. அவங்க ஆனால் ரெகுலராக அந்த ரூட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, அவங்க போகிற வழியும் அது கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் அவங்க பார்த்து அங்கே விசாரித்து எங்கள் அண்ணனை போய் அங்கே சேர்த்து விட்டாங்க. ஸோ அந்த மேஷியா டியூஷன் சென்டர் தான் வந்துட்டு நாங்கள் கர்த்தருக்குள்ளே வரக்கூடியதான ஒரு முதல் படி. யார் வந்துட்டு வாழ்க்கையில் உருப்படவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசித்தோமோ அவர் மூலியமாக தான் வந்துட்டு நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வரக்கூடியதான ஒரு தொடக்க புள்ளியை வந்து ஆண்டவர் வச்சார். ஸோ எங்கள் அண்ணனை வந்துட்டு அதுக்கப்புறம் பேசி எங்கள் அண்ணனை அந்த டுட்டோரியல் சென்டரில் எங்கள் அம்மா சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டுமே வந்துட்டு எங்கள் அண்ணன் அங்கேயும் அப்படியே தான் ரெகுலராக காலையில் டுட்டோரியல்ஸ் போகிறேன் சென்டர் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் ஊர்ஸத்தை கிளம்பிடுவார். அது அப்புறம் வந்துட்டு அப்போயே வந்துட்டு அந்த சாரை கூப்பிட்டு சொல்லிட்டார், இல்லை இவனையெல்லாம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன், இவனை மாதிரி ஒருத்தனை பார்த்ததே இல்லை, தயவுசெய்து கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னார். ஆனாலும் எங்கள் அம்மா வந்துட்டு கெஞ்சி, இல்லை எப்படியாச்சும் நீங்கள் தான் வந்து பையனை முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அண்ணனை வந்துட்டு அந்த இடத்துல ரெகுலராக சேர்ந்து படித்து எங்கள் அண்ணனுடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்துட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. நாட்கள் போக போக ஒரு படிக்கிறதான ஒரு இடத்துல ஒரு டுட்டோரியல் சென்டரில் அங்கே வந்துட்டு 2 பேர் நடத்தி கொண்டாங்க, அண்ணன் தம்பி. பாபு சார்னு ஒருத்தர், ஜானி சார் ஒருத்தர், 2 பேர் அண்ணன் தம்பி. 2 பேர் ஆண்டவருடைய அழைப்பினால் வந்து 2 பேரும் நல்லா படிச்சிருக்காங்க. ரூபி மாதிரி வந்துட்டு பிஎட், எம்ஏ பிஎட், எம்எஸ்சி பிஎட் அந்த மாதிரி படிக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையில் ஒரு நல்ல அவங்க நினச்சிருந்தா ஒரு நல்ல டீச்சராக ஒரு நல்ல ஸ்கூலில் ஒர்க் பண்ணிவிட்டு நல்ல சம்பளம் வாங்கிட்டு ரெகுலராக இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பினால் வந்துட்டு அவங்க ஒரு டியூஷன் அண்ட் டுட்டோரியல் சென்டர் வந்து சின்னதாக ஆரம்பித்து ஸோ அவங்க வந்துட்டு அங்கே வரக்கூடியதான பிள்ளைகள் மத்தியில் அவங்க ஊழியம் செஞ்சு அவங்க சர்ச்சா அப்போ சர்ச்சா கிடையாது. அது நாங்கள் சேர்கிற சமயத்தில் அது ஒரு சர்ச்சா இல்லை, அது ஒரு சாதாரண டுட்டோரியல் சென்டர். ஆனால் ரெகுலராக டெய்லியும் சாயங்காலம் 7 மணிக்கு ப்ரேயர் வைப்பாங்க. வரக்கூடியதான பிள்ளைகள் கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, புரஜாதி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க சபை அந்த ஒரு சபையை போல் வந்துட்டு ரெகுலரான ஒரு ப்ரேயர். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லோரும் சபைக்கு தான் போகணும், ஆனால் சாயங்காலம் நம்ம சென்டர்லேயே வந்து ஒரு ப்ரேயர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வந்துட்டு அங்கே ப்ரேயர் வைப்பாங்க. ஸோ அதில் போயிட்டு எங்கள் அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை பற்றி தெரிஞ்சு கொண்டு எங்கள் அண்ணன் வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு சத்தியத்தை சொல்கிறாரு. அதாவது அவர் அந்த காலத்தில் வந்துட்டு எங்கள் அண்ணன் எங்கிட்ட சொன்ன காரியம் ஏன்னா அப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமயம், சொன்னபடிக்கு இன்னொரு பயங்கரமான முருக பக்தன் நான். எந்த மாதிரி முருக பக்தன்னா எங்கள் வீடு இருக்கும், வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு திண்டல் மலை, ஈரோட்டில் திண்டல் மலை வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில. அது ஒரு சின்ன ஒரு மலை மாதிரி இருக்கும், மேலே ஒரு முருகன் கோயில் இருக்கும். வீட்டிலேருந்து பார்த்தா அந்த மலை தெரியும். நான் என்ன பண்ணுவேன், காலையில் எந்திரிச்சு சீக்கிரமாக காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டில் இருக்கிற எல்லா சாமி படத்துக்கும் பூ வச்சுட்டு ஊதுபத்தி பற்றி வச்சுட்டு வீட்டுக்கு வெளியில் போயிட்டு எங்கள் வீட்டிலேருந்தே அந்த மலைக்கு ஊதுபத்தியில் காமிச்சிட்டு வருவேன் நான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தவன் தான். ஸோ எங்கள் அண்ணன் வந்து ரெகுலராக என்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆண்டவரை பற்றி சொல்ல வந்துட்டு எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனாலும் சில காரியங்கள் சொல்லும் பொழுது வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக எங்கள் அண்ணனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா காம்ப்ளெக்ஸான விஷயத்தை கூட ரொம்ப சிம்பிளாக சொல்லுவார். சில விஷயங்களெல்லாம் சொல்லும் பொழுது அதாவது நீ யாரை நீ நேசிப்ப, நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லு. யாரை நேசிப்பேன், என்னை யாரை நேசிக்கிறாங்களோ அவங்கள தான் நான் நேசிக்க போகிறேன் அப்படின்னு. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து அதை சொல்லலை. யாரை நம்ம வெறுக்கிறோமோ, யாரை வந்துட்டு உங்களை வெறுக்கிறாங்களோ, யார் உன்னை வந்துட்டு சபிக்கிறாங்களோ, உன்னை யாரும் பிடிக்காதோ அவங்கள நேசிக்கணும்னு சொல்லி பைபிளில் சொல்லியிருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு அவன் என்னென்னலாம் சென்டரில் கேட்டுட்டு ப்ரேயரில் கேட்டுட்டு வர்ற காரியங்கள் எல்லாவற்றையும் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தினதுனால வந்துட்டு அப்போ நான் வந்துட்டு 10th படித்து கொண்டிருந்தேன். 9th படித்து கொண்டிருந்த காலம். ஸோ அப்போ என்னுடைய வாழ்க்கையினுடைய கனவெல்லாம் என்ன அப்படின்னா வந்துட்டு எங்கள் அம்மாவுடைய கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும். எங்கள் அம்மாவோட நான் நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு அம்மாவை வந்துட்டு கஷ்டப்படாமல் வந்துட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே லட்சியம். நான் சொன்னபடிக்கு படிப்பில் நான் பெரிய இதாக இல்லாட்டியும் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு நல்ல விதமாக படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்றது தான் வருது. ஸோ அப்போ நான் 10th வரக்கூடிய நேரங்களில் வந்துட்டு அந்த சென்டர் மூலிமாவே ரெகுலராக காருண்யாவில் வந்துட்டு இந்த எக்ஸாம்ஸ்க்காக ப்ரேயர் நடக்கும். வருஷம் வந்துட்டு ப்ரேயர் நடக்கும். அங்கே மேஷியா சென்டர்லேயுமே அங்கே படிக்கிறதான எல்லா பிள்ளைகளையும் வந்துட்டு பஸ் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க அந்த எக்ஸாம் ப்ரேயருக்காக. ஸோ அதில் வந்துட்டு என்னை வற்புறுத்தி கூட்டிகிட்டு போனான் என்னையும், அந்த எப்படியாச்சும் நீயும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பஸ்ஸில் அவங்களோட சேர்ந்து நானும் வந்துட்டு அந்த 10th எக்ஸாம் அந்த ப்ரேயருக்கு நான் கடந்து போகிறேன். பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கான ப்ரேயரில் நானும் கடந்து போகிறேன்.
ஸோ அந்த ப்ரேயருக்கு நான் கடந்து போகவே அந்த பஸ்ஸுலேயே சில வீடியோஸ்லாம் போட்டு விட்டாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ப்ரேயனுடைய கேசட்டில் அப்படிலாம் போடும் பொழுது அவங்க அந்த வந்து பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய அந்த சாட்சிகள்லாம் எனக்குள்ளே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஸோ அப்போ என் வாழ்க்கையில் ஒரு நல்ல விதமாக படித்து முன்னேறணும் அப்படின்ற நிமித்தமாக அங்கே போய் ப்ரேயர்லேயும் பால் தினகரன் அவருடைய செய்திகளையும் கேட்டு அந்த சாட்சிகளையெல்லாம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவருடைய வாழ்க்கையில் வந்துட்டு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை ஏற்படுத்துவார் அப்படின்ற ஒரு சொல்லி நம்பிக்கை தான். நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கான சாட்சிகள்னு சொன்னீங்கன்னா பெருசாக இருக்கும். நான் வந்துட்டு வியாதியிலேருந்து ரட்சிக்கப்பட்டேன், இல்லை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு, அதனால் ஆண்டவருக்குள்ளே வந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட எந்த காரியமுமே கிடையாது. ஆண்டவர் முழுக்க வந்துட்டு என்னை தெரிந்து கொண்டது நிமித்தமாக மட்டும்தான் வந்துட்டு ஆண்டவர் எனக்குள்ளாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். ஒரு பெரிய அற்புதத்தை பார்த்து நான் உள்ளே வந்தேன்னு சொல்லியோ, இல்லை நான் என் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை பார்த்து நான் உள்ளே வந்தேன்னு சொல்லியோ கிடையாது. ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக. யோவான் 15:16 யாராச்சும் ஒருத்தவங்க வாசிக்கலாமா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். போதும் சிஸ்டர். அந்த ஒரு வார்த்தை தான், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நிறைய பேர் வந்துட்டு வம்படியாக ஆண்டவரை ஏற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலுமே அவங்கள வந்துட்டு சில நேரங்களில் அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகும். ஆனாலும் கூட யாரை நான் வெறுத்தேனோ, யாரை வந்துட்டு அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சினோ என்னை வந்துட்டு ஆண்டவர் வந்து அந்த ஒரு சமயத்தில் வந்துட்டு தெரிந்து கொண்டார். நான் அந்த ப்ரேயருக்கு போயிட்டு வர்றேன். ப்ரேயருக்கு போயிட்டு வந்த அடுத்த நாள் வந்துட்டு எந்த இதுவுமே எடுத்து வைக்கல. நான் சொன்னேன் இல்லையா, நான் அந்த பூ எதுவுமே வைக்கல அந்த படங்களுக்கு. முருகன் டாலரை கழட்டி பீரோக்குள்ளே வச்சுட்டேன். ஸோ எங்கள் அம்மா வந்து பார்க்குறாங்க. எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு, எங்கடா முருகன் டாலர் எங்கடா உள்ளுக்குள்ளே இருக்குது, பீரோக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் இதுக்கு மேலே நான் இயேசுவை தான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு ஷாக்கு. ஏன்னா ஆல்ரெடி எங்கள் அண்ணனை பற்றி எங்கள் அம்மாவுக்கு தெரியும். சரி, அட்லீஸ்ட் அவங்க ஒழுக்கமாகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இதாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் இப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமாயிருச்சு. ஆனாலும் தப்பான எதையும் நாங்கள் இது பண்ணலையே, நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்றதுனால அவங்களுக்கு நாங்கள் மட்டும்தான் உலகம். ஸோ நாங்கள் 2 பேரும் ஏற்றுக்கிட்டதுனால வந்துட்டு அவங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் ரெகுலராக வந்துட்டு அந்த ப்ரேயர் எல்லாமே அட்டன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ குடும்பமாக வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு, ஸோ பின்பதாக நான் 10th படிக்கும்போது நான் ஞானஸ்நானம் எடுக்கல, 11th 12th படிக்கக்கூடிய அந்த வயதில் ஆண்டவரை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டேன். ஸோ அப்போ அந்த காரணியாக்கு ப்ரேயருக்கெலாம் அப்போ அடிக்கடி காரணியாக்கு கூட்டிகிட்டு போய் வரக்கூடியதான இருங்கள் இருக்கும். ஏன்னா அவங்க மெயினாக அவங்க 2 பேருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது பால் தினகரன், அவங்களுடைய டிஜிஎஸ் தினகரன், பால் தினகரன் அவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதான் இவங்களுடைய ஊழியங்கள். ஸோ அடிக்கடி அங்கே என்ன ப்ரேயர் நடந்தாலும், சுகமளிக்கும் கூட்டங்கள் ஆனாலும், இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரேயர் அடிக்கடி போய் வருவது வழக்கம். ஸோ அங்கே நான் போகும்பொழுது அங்கே அந்த போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே ப்ரேயர் நடக்கும்பொழுது அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பிளாக் கலர் பிளேசர் போட்டுட்டு வாலண்டியர்ஸாக நிறையா பக்கம் நிற்பாங்க. மேலே கொயரில் வந்துட்டு பிளேசர் போட்டு கொயரில் நிறைய பேர் நின்று பாடுவாங்க. ஸோ அப்படி போய் வரும்பொழுது எனக்குள்ளே ஒரு ஆசை, இந்த மாதிரி நானும் ஒரு நாள் கோட்டு போட்டு இந்த இடத்துல நிற்கணும், இதே மாதிரி கோட்டு போட்டு நான் ஆண்டவர் கண்டு நான் ஊழியம் செய்யணும், போய் படித்து என்ன படிக்கணும், என்ன பெரிய ஆளாகணும் அந்த எண்ணம்லாம் எனக்கு இல்லை. ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு கோட்டு போட்டு நான் ஊழியம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்குள்ளே அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை நான் அம்மாட்ட சொன்னேன். ஆனால் அங்கே ஃபீஸ் எல்லாம் பார்த்தோன்னா அந்த டைம்லேயே வந்துட்டு ஒரு செமஸ்டருக்கு 40,000 ரூபா ஃபீஸு, ஒரு வருஷத்துக்கு 80,000 ரூபா ஃபீஸு, அது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸு 15,000 ரூபா, மிஸ் ஃபீஸ் மாதம் ஒரு 1,500 ரூபா 2,000 ரூபா வரும். எங்கள் அம்மாவோட மாத சம்பளம் 3,500 ரூபா 4,000 ரூபா. இதை வச்சுட்டு நான் அப்பேற்பட்ட கனவை கண்டுக்கிட்டு இருக்கேன். அம்மாவோட சொல்கிறேன். ஆனால் அம்மாவுடைய வைராகியம் என்ன அப்படின்னா வந்துட்டு பசங்க என்ன ஆசைப்பட்டாலும் வந்துட்டு நிறைவேறி கொடுத்துடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம். எப்பயுமே சின்ன விஷயங்கள் கூட எங்கள் மாமா பசங்க வந்துட்டு ஒரு வீடியோ கேம் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் ஊருக்கு போகும்போது அந்த வீடியோ கேம் பார்த்து ஆசைப்பட்டு அவன் எனக்கு சரியாக கொடுக்கல அப்படின்றதுக்காக வந்துட்டு ஊருக்கு வந்துட்டு அப்போ இருக்கிற சூழ்நிலையில் சாப்பாட்டுக்கு மற்ற செலவு பார்க்குறதுக்கு இதாக இருக்கும், எங்களுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த வீடியோ கேம் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு பிள்ளைகளை நல்ல விதமாக வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ அப்போயும் அந்த ஆசை சொன்னப்போ வந்துட்டு சர்ச் அந்த சபை அந்த சென்டரில் போய்ட்டு சொன்னப்போ அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க, ப்ரேயர் பண்ணாங்க ரெகுலராக. ஸோ அம்மா என்ன சொன்னாங்க, நீ எப்படியாச்சும் உள்ளே போயிட்டா போதும், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்குவேன், அதுக்கப்புறம் ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வச்சு உள்ளே போகும் பொழுது அதுக்கான லோனுக்கான காரியங்களுக்கு செக்யூரிட்டி ஏதாச்சும், ஏன்னா ஒன்றுமே கிடையாது எங்ககிட்ட. ஏன்னா அப்பா விட்டுட்டு போகும்போது எதுவுமே எங்ககிட்ட விட்டுட்டு போக கிடையாது, பெருசாக நகையோ எதுவுமே பெருசாக விட்டுட்டு போக கிடையாது. ஸோ அப்போ வந்துட்டு வச்சு லோன் போய் கேட்குறோம் பேங்க்கில்.
செக்யூரிட்டி இல்லாமல் லோன் எதுவும் அவரை இது பண்ண மாட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் அங்கே நான் ஸ்கூல் படித்த அந்த முதலாளி மேனேஜர் அப்போ வந்திருந்தார். ஸோ அவர் ஒரு ரெக்கமெண்டேஷன் மூலிமா வந்துட்டு லோன் அப்ரூவ் ஆக ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த லோனுமே வந்துட்டு அந்த வருஷத்துக்கு பாதி ஃபீஸ் லோனில் வரும். 2 செமஸ்டர்னால் ஒரு செமஸ்டருக்கான ஃபீஸு லோனில் வரும். இன்னொரு செமஸ்டர் ஃபீஸ் எப்படியாச்சும் நாங்கள் தான் கட்டியாகக்கூடியதான சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் எப்படியோ அந்த கார்னியாவில் சீட் கிடச்சதே ஆண்டவர் பெரிய கிருபை. அது மட்டும் இல்லாமல் அங்கே லோன் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் சைட் பை சைடு என்னென்னா, எங்கள் அண்ணன் 10th முடிச்சுட்டு 10th மட்டும்தான் முடிச்சிருக்கான். 10th முடித்ததுக்கப்புறம் அந்த சென்டர்லேயே தான் இருக்கான். ஸோ 12th படித்து கொண்டிருக்கிற அந்த வேலையில் கொங்கு காலேஜில் ஒரு ஜாபுக்கான ஒரு இன்டர்வியூ ஒன்று வருது. அப்போ வந்துட்டு 12th கூட முடிக்கலை. ஆனாலும் கூட அந்த இன்டர்வியூக்கு எங்கள் அண்ணன் போய் பார்க்குறான். அங்கே பார்க்கும் பொழுது என்னை படிக்க வச்ச முதலாளி அந்த இடத்துல உட்காந்து கொண்டிருக்கிறாரு. எங்கள் அண்ணனுக்கே தெரியாது அந்த இடத்துல அங்கே இன்டர்வியூக்கு அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே அவர் பார்த்த உடனே, நீ வந்திருக்கேடா, உனக்கு என்னடா அந்த வேலையை பற்றி தெரியுன்னு பேசுகிறத பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி எங்கள் அண்ணனுக்கு அவர் மூலியமாகவே அந்த காலேஜில் ஒரு வேலை கிடைக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஸோ அப்போ 2 பேரும் வேலையை பார்த்து என்னை படிக்க வச்சாங்க. ஸோ படிக்க வச்சு நான் காலேஜுக்கு போன கொஞ்ச நாள்லேயே அவன் வேலைக்கு சேர்ந்து அப்போ தான் ஒரு வருஷம் கூட ஆகலை. அதுக்கு முன்னாடி எங்கள் வீடு எப்படி இருந்துச்சுன்னா, எங்கள் தாத்தா கொடுத்ததான குவார்ட்டர்ஸ் தான். ஜஸ்ட்டு ஒரு இந்த அளவுலேருந்து இந்த அளவில் இருக்கும். ஒரு சின்ன ரூமு, இந்த இடத்துல ஒரு அடுப்பு போட்டிருப்போம், ஒரு கட்டில், அவ்வளோதான் வீடு. அப்புறம் இந்த இடத்துல டிவி இருக்கும், அவ்வளோதான் எங்கள் வீடே, அவ்வளோதான். அப்போல்லாம் வந்துட்டு ஒரு பெட்ரூம் தனியாக இருக்குது, கிச்சன் தனியாக இருக்கிறதுனாவே எனக்கு அதிசயமாக இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு எங்கள் அண்ணனுக்கு சேர்ந்து ஒரு வருஷம் கூட ஆகலை, அங்கே குவார்ட்டர்ஸ் கட்டி கொண்டிருக்காங்க. எங்கள் அண்ணனுக்கு வந்துட்டு குவார்ட்டர்ஸ் அலாட் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே 5 வருஷம் 6 வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கே குவார்ட்டர்ஸ் கிடைக்காம இருக்கிற அந்த சூழ்நிலையில் எங்கள் அண்ணனுக்கு ஒரு குவார்ட்டர்ஸ் அலாட் பண்ணுறாங்க. அந்த குவார்ட்டர்ஸ் வந்துட்டு நான் அப்போ கார்னியாவில் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஃபஸ்ட் இயரில். ஸோ அப்போ போய் அந்த குவார்ட்டர்ஸ் நான் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு ஹால் தனியாக இருக்குது, ஒரு பெட்ரூம் தனியாக இருக்குது, கிச்சன் தனியாக இருக்குது, பாத்ரூம் தனியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறதே எனக்கு அதிசயமான காரியம் தான். இப்போ ஆண்டவர் இவ்வளோ ஆசீர்வாதமாக வீழ்த்தி வச்சிருக்கிறாரு. நான் அப்போ அந்த நிலைமையை பார்க்கும்பொழுது வந்துட்டு அதுதான் வந்துட்டு சங்கீதம் 113:7 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமேன். அவர் சிறியவனை புள்ளியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எக்ஸாக்ட்லி வந்துட்டு அந்த வசனம் எங்களுடைய வாழ்க்கையில் தான் அதிகமாக செயல்படுச்சு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட அந்த வீடு கிடச்சி அந்த வீட்டுக்கும் நாங்கள் போய் தொடர்ந்து கார்னியாவில் படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்கு தான் கார்னியாவில் என்னுடைய ஜேர்னி, அதுவும் அந்த ஏன்னா உங்களுக்கு தெரியும், அதுக்கு போய் படிக்கிறதே பெரிய விஷயம். அங்கே வரக்கூடியதான பிள்ளைகள் எப்பேற்பட்டதான பிள்ளைகளாக இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பல மாநிலங்கள்லேருந்து எல்லாமே பணக்கார பசங்க. என் ரேஞ்சில் இருக்கக்கூடியதான பசங்கன்னு யாருமே கிடையாது. எல்லாமே வந்துட்டு பெரிய பாஸ்டர்ஸோட பசங்க, பெரிய லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்களுடைய பிள்ளைகள் தான் அங்கே படித்து கொண்டிருக்காங்க. அவர்கள் மத்தியில் நானும் படித்து கொண்டிருக்கேன். ஆனால் அங்கே டெய்லி வந்து ஹாஸ்டலில் ப்ரேயர் செல் இருக்கும். டெய்லி ஈவினிங் 6:30 to 7:30 ப்ரேயர் செல் இருக்கும். ஸோ அந்த ப்ரேயர் செல்லில் யார் ரெகுலராக பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டினாக இருக்கிறவங்க கூட அந்த ப்ரேயர் செல்லில் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நான் தான் போய் அந்த ப்ரேயர் செல்லை பூட்டை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கிறதே நானாக தான் இருப்பேன். ஸோ அந்த இடத்துல அப்படியாக ரெகுலராக அந்த ப்ரேயர் செல்லில் அடியன் பங்கெடுத்து கொள்ளும்படியாக என்னோடய தகுதி எதுவுமே கிடையாது. சின்ன வயசுலேருந்து கித்தாரோ இல்லை பாட்டோ எதுவுமே கற்றுக்கிட்டது கிடையாது. சர்ச்சில் வளர்ந்த ஒரு ஆள் கிடையாது. அந்த இடத்துல போயிட்டு வர்ஷிப்பை கேட்டு நான் இந்த வர்ஷிப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா, இந்த சென்டரில் என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் இருக்குது. நேற்று பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு இருக்கிறதான 2-3 மாதத்துலேயே என்னை பாபு சார் முன்னாடி கூப்பிட்டு வச்சு நீ பாடல் நடத்த அப்படின்றாரு. ஏற்றுக்கிட்ட 1 வருஷத்தில் என்னை கூப்பிட்டுட்டு அந்த ஃப்ரைடே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரேயர் நடக்கும், நீ மெசேஜ் கொடு அப்படின்றாரு. ஸோ அந்த இடத்துலலாம் நான் உருவாக்கப்பட்டு அந்த சின்ன சின்ன மேடைகளில் உருவாக்கப்பட்டதுனால தான் வந்துட்டு ஸோ கார்னியா மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்துகிறார். பாஸ்டர் சொன்னபடி வந்துட்டு நம்ம இருக்கிறதான சபையில் நம்ம அதிகமாக எந்த அளவுக்கு நம்ம இன்வால்வ் பண்ணிக்கிறோமோ வந்துட்டு வெளி உலகத்தில் அப்படியாக நம்ம இன்னும் ஆண்டவர் அதிகமாக இன்வால்வ் பண்ணி பயன்படுத்துகிறார். அது மிகப்பெரிய உண்மை. அதனால தான் நான் பெரிய சர்ச்சஸையே நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். என்றைக்குமே வந்துட்டு ஒரு சின்ன சபையில் எந்த இடத்துல நம்மளுடைய பங்கீடு இருக்க முடியுமோ அப்பேற்பட்டதான சபைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறதான காரியமே அது மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஆண்டவர் பயிற்சி பற்றிய அந்த ஒரு மேஷியா ஒரு சின்ன சென்டரை வந்து எங்களை ஒரு பயிற்சி பற்றிய உருவாக்கி அவங்க 2 பேர்த்தினுடைய
பயிற்சியினால் வந்துட்டு அந்த காரணியால் ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். அங்கே அந்த ப்ரேயர்ஸில் சின்ன சின்ன ஆராதனைகள் நடக்கிறதான காரியங்களில் அப்பேற்பட்டதான பிள்ளைகள் மத்தியில் நான் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார். ஈவன் பாஸ்டர்ஸுடைய பிள்ளைகளாகவே இருந்தாலும், ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே இருந்தாலும், முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு பின்னாடி வந்துட்டு ஒரு நமட்ட சிரிப்புகள் இருந்து கொண்டு தான் இருந்துச்சு. ஏன்னா நான் அந்தளவுக்கு ராகத்தோடு கூட பாட மாட்டேன், அந்தளவுக்கு பீட்டோடு கூட பாட மாட்டேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த தாளந்துகளையும் கிருபைகளையும் வச்சு ஆண்டவருக்கென்று சில காரியங்கள் நான் செஞ்சு கொண்டு இருந்தேன். ஆனாலும் சில கிண்டல்கள், சில கேலிகள் இருந்து கொண்டு தான் இருந்துச்சு. ஸோ அதன் மத்தியிலும் ஆண்டவர் தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பித்தார். ஒரு நாள் கிளாஸ் ரூமுக்கு வர்றாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்பிரிச்சுவல் கோஆர்டினேட்டர் ஒருத்தங்க தேவை. ஒரு வருஷமும் வந்துட்டு ஒருத்தங்க ஸ்பிரிச்சுவல் கோஆர்டினேட்டராக அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான எல்லா ப்ரேயர்ஸ் காரியங்களையும் முன்னெடுத்து கோஆர்டினேட் பண்ணி செய்யக்கூடியதான ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க முன்னாடி இருந்து நடத்தணும். ஸோ அதுக்காக யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வர்றாங்க ஒரு நாள். ஸோ அதை மறக்கவே முடியாது. எல்லோரும் வந்துட்டு கூட எல்லா மாணவர்களும் சூர்யான்னு சொல்லி என்னை முன்னாடி போக சொல்கிறாங்க, அந்த ஸ்பிரிச்சுவல் கோஆர்டினேட்டராக இருக்க சொல்லும்படிக்கு. எங்கோ இருந்த என்னையை ஆண்டவர் அறியாத ஒருத்தனை வந்துட்டு ஆண்டவர் முன்னாடி எடுத்து அந்த இடத்துல பயன்படுத்த ஆரம்பித்தார். ஸோ அதெல்லாமே வந்துட்டு காரணியால் என்னை மட்டுமே ஊழியத்தில் வந்து நான் ஈடுபடுறதுக்கு ஃபஸ்ட்டு மேஷியா, இரண்டாவது வந்துட்டு காரணியா. ஏன்னா அது ஒரு பிகினிங் ஸ்டேஜ் அப்படின்னா காரணியா வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். அநேக பேருக்கு ஊழியம் செய்யும்படியாக அந்த கனவையும் ஆண்டவர் நிறைவேற்றினார். அந்த ப்ரேயரில் பிளேசர் போட்டு அங்கே வரக்கூடியதானவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக நான் அந்த இடத்துல எது என்னுடைய கனவாக இருந்ததோ அந்த கனவை வந்து ஆண்டவர் எனக்கு நினைவாக்கி கொடுத்தார். ஒரு தடவை அந்த என்னுடைய பாடலை குறித்து கிண்டல் பண்ணவங்க மத்தியிலேயே அந்த ப்ரேயரில் கொயரில் ஒரு தடவை சேர்ந்து பாடும்படிக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஆண்டவர் அப்படியா நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்குறார். நம்ம என்ன யோசித்தாலுமே வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு பெரிய பெரிய காரியங்களை காட்டிலுமே நம்ம சில காரியங்களை ஆண்டவர் பார்க்குறாரா, இதை எல்லாத்தையும் ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு கொண்டிருக்கிற காரியங்களில் ஸோ ஃப்ரம் பேசிக் பிகினிங்ஸ் ஒன்றுமே இல்லாத ஆரம்பத்திலேருந்து ஆண்டவர் கொண்டு போய் உயர்த்தி வைக்கிறார். ஸோ அப்படியாக காரணியாவில் அடியன் நல்லபடியாக படித்து முடிக்கும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ படித்து முடித்தாலுமே வந்துட்டு ஸோ படிக்கும்பொழுது சில காரியங்கள்லாம் செஞ்சேன். ஸோ பின்னதாக நான் வர்றேன். ஸோ அங்கே கேம்பஸில் எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கல. அதுக்கான காரணத்தை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ வெளியில் வந்து 2 வேலை கிடைக்குது. நான் வெளியில் வந்துட்டு படித்து முடிச்சுட்டு ஒரு 2 மாதத்துக்கு வேலையே இல்லை. ஸோ கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் அப்புறம் ஆஃப் கேம்பஸில் ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு முதல் நாள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், அப்புறம் 2வது நாள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன். 2 வேலையுமே அடி எனக்கு கிடச்சிருது. ஸோ 2வது நாள் வந்துட்டு செலக்ட் பண்ணதான் வந்துட்டு நெஸ்லேன்ற ஒரு கம்பெனியில் மார்க்கெட்டிங் ப்ரொஃபைல். ஆனால் எனக்கு அந்த சூஸ் பண்ணுறப்ப எனக்கு தெரியாது இந்தளவுக்கு வெயில் அலையக்கூடியதான ஒரு வேலையாக, இந்தளவுக்கு வந்துட்டு கஷ்டப்படக்கூடியதான ஒரு வேலையாக வந்து இருக்குன்னு சொல்லி நான் யோசித்து பார்க்கல. ஏன்னா முந்தா நாள் கிடச்சது ஒரு பிபிஓ ஜாபு, ஒரு கால் சென்டர் மாதிரி ஜாபு, பட்டு ஆஃபீஸ் பேஸ்டு தான். ஆனால் சம்பளம் அதிகமாக இருக்குது. அதே சமயம் நான் படித்தது பயோடெக்னாலஜி, ஒரு நியூட்ரிஷன் ஆஃபீஸர் அப்படின்றதுனால வந்துட்டு ஸோ அதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு 2வது வேலையை நான் சூஸ் பண்ணேன். ஸோ மார்க்கெட்டிங் ஃபீல்டு. ஸோ எதனால் மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்கள், அந்த கேள்விகள் வந்துட்டு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்துச்சு. ஸோ இன்னொரு காரியத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன், சொல்ல மறந்துட்டேன். அந்த காலேஜ் படிக்கிறப்போ வந்துட்டு ப்ரேயர்ஸில் தியோஃபிலஸ் சார்னு ஒருத்தர் இருப்பார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் வேல்யூ எஜுகேஷனில். தியோஃபிலஸ் சார் சொன்ன ஒரு காரியம், 2 விஷயத்துக்காக வந்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். முதல் காரியம் வந்துட்டு நம்முடைய கரியருக்காக, நம்ம என்ன மாதிரியான வேலை செய்ய போகிறோம் அந்த காரியத்துக்காக ஃபஸ்ட் நம்முடைய வாலிப நாட்களில் நம்ம ஜெபம் பண்ணக்கூடியதான 2 விஷயங்கள். ஒன்று நம்முடைய கரியருக்காக, இன்னொன்று லைஃப் பார்ட்னர். ஏன்னா இது 2மே நம்முடைய வாழ்க்கை முழுக்க நம்ம கூட வரப்போகிறது. அது 2ல் ஒரு விஷயம் சொதப்பிச்சு அப்படின்னாலும் நம்ம வாழ்க்கை வந்து நரகமாக தான் போகும்போது, நம்ம வாழ்க்கை முழுக்க நான் வந்துட்டு அழுதுகொண்டே இருக்கக்கூடியதான சூழ்நிலை தான் இருக்கும். ஸோ இந்த 2 காரியங்களுக்காக வந்துட்டு நீங்கள் ரொம்ப வந்துட்டு ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள். இந்த வயசுலேருந்தே நீங்கள் கல்யாணம் பண்ண போதுன்னா 10 வருஷம் இருக்கலாம், ஆனால் அதுக்கு நீங்கள் இப்போ இருந்தே ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அப்போ இருந்தே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வரக்கூடியதான மனைவியோடு கூட நான் சேர்ந்து ஊழியம் செய்யணும். எனக்கு வரக்கூடியதான மனைவி உமக்குள்ளாக இருக்கக்கூடியதான ஒரு பிள்ளையாக இருக்கணும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் அப்போ நான் சில குரூப்பில் சேருவேன். டெய்லி ஒவ்வொரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்டு வரக்கூடியதான லைஃப் பார்ட்னருக்கு இந்த குவாலிட்டி இருக்கணும். அந்த லைஃப் பார்ட்னர் இந்த டைமில் இந்த சிச்சுவேஷனில் எப்படி இருப்பாங்க, அவங்க இந்த டைமில் ஏதாச்சும் ஒரு போராடி கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்லேருந்தே என்னுடைய லைஃப் பார்ட்னருக்காகவும் என்னுடைய கரியருக்காகவும் நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்பேற்பட்டதான ஒவ்வொருவரும் சொல்லி கொடுத்ததான உபதேசங்களும் புத்திமதிகளும் தான் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரூன் பண்ணி கொண்டு வந்துச்சு. ஸோ முக்கியமாக அந்த டைமில் எனக்குள்ளே இருந்த ஒரு முக்கியமான ஒரு இது என்னென்னா வந்துட்டு, யார் எப்போ வந்து என்னை முன்னாடி கூப்பிட்டு ஏதாச்சும் பண்ண சொன்னாலும்
நான் பண்ணிடுவேன். என்றைக்குமே வந்துட்டு நான் நோன்ற ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, எனக்கு ஒரு அது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரேயர் காரியங்களில் மாத்திரம் இல்லை. சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு நான் பயங்கரமான ஒரு இன்ட்ரோவர்ட். தெரியாத யார்கிட்டையுமே நான் பேச மாட்டேன். கண்ணை பார்த்தே பேச மாட்டேன். நான் எப்பயுமே குனிஞ்சே தான் பேசி கொண்டிருப்பேன். தெரியாதவங்ககிட்ட நான் சரியாக அட்டாச் ஆகிருக்க கொஞ்சம் டைம் ஆகும். அட்டாச் ஆகிட்டேன்னா அப்புறம் நீயா அதுன்ற மாதிரி ஆயிடுவாங்க. அது வேறு விஷயம். பட் அது அட்டாச் ஆகிறது வரைக்கும் வந்துட்டு ரொம்ப தெரியாதவங்க இடத்துல பேச மாட்டேன். ரொம்ப அமைதியாக பேசுவேன். ஸோ இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே மாறுறதுக்கு எனக்கு இந்த சர்ச்சினுடைய காரியங்கள் தான். சர்ச்சில் நீ முன்னாடி கொண்டு வந்து பேச வைக்கல அப்படின்னா நான் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருந்திருப்பேன். ஸோ நான் ஆண்டவர்கிட்ட இந்த கேள்வியை பல வருஷங்கள் கழித்து கேட்குறேன். ஏன் ஆண்டவரே, நான் வேலைக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டே தான் இருந்தேன். எனக்கு ஏன் கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத என்னை வேலையில் என்னை கொண்டு வந்து வச்சிங்க? நான் ஏன் பொருத்தமே இல்லாத, எனக்கு உங்களுக்கே தெரியும் நான் தெரியாதவங்ககிட்ட பேச மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் போய் நிறைய பேர்த்திட்ட பேச வேண்டியதாக இருக்குது. தெரியாத அநேகம் பேர்த்திட்ட பேசி நிறையா ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறையா நோ சொல்லுவாங்க. அந்த நோ சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. எதனால் இதெல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் இடத்துல பைபிள் வசனத்தை மூலமாக பேசலினாலும் ஆண்டவர் இடத்துல பேசுகிறாரு. என்னென்னா, இப்போ உனக்கு அது நான் உன்னை இந்த வழியில் கொண்டு வரல அப்படின்னா நீ அப்படியே தான் இருந்திருப்ப. உனக்குள்ளே அந்த குவாலிட்டி வந்திருக்காது. அது உனக்கு இப்போ புரியாது, உனக்கு பின்னாடி நாட்களில் உனக்கு புரியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு நான் வந்துட்டு அந்த ஒரு குவாலிட்டி எனக்கு இல்லை அப்படின்னா, ஒரு வேளை நான் அந்த முன்னாடி போய் நின்று பேசல, இல்லை ஒரு சேல்ஸ் ஜாப்புக்குள்ளே வரல அப்படின்னா, இன்றைக்கும் நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்திருக்கலாம். இந்த இடத்துல இருந்து பேசக்கூடியதான அந்த ஒரு தைரியம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒரு நடுக்கம் இன்னுமே இருந்திருக்கலாம். ஸோ இன்னும் ஆண்டவர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஸோ சின்ன வயசுலேருந்து இன்னும் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உலகப்பூர்வமாக நான் என்ன காரியங்கள் கற்றுக்கொண்டாலுமே அதை ஆண்டவருடைய சமூகத்துக்கிட்ட நான் எப்படி பயன்படுத்தலாம், ஆண்டவருடைய ராஜ்யத்தை பயன்படுத்துறதுக்கு அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன். நான் கார்னியாவில் படிக்கும்பொழுது அங்கே கிறிஸ்மஸ் மெகா ப்ளே நடக்கும். ரொம்ப பிரம்மாண்டமாக வந்துட்டு ப்ரீ ரெக்கார்டடாக வாய்ஸ் போட்டு முன்னாடி இருந்தே அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. என்னென்னா, இப்போ ப்ளே நடக்குதுன்னா 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே அதுக்கான கதையை சூஸ் பண்ணி அதுக்கான கேரக்டர்ஸ்க்கு இவங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான டப்பிங்கை வந்துட்டு முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. இதை நான் வந்துட்டு எங்கள் காரணியை படிச்சுட்டு இருக்கும் பொழுதே வந்துட்டு எங்கள் சென்டரில் ப்ரேயரில் வந்துட்டு நாங்கள் ஸ்கிட்டு போடுவோம், ட்ராமா போடுவோம். எங்கள் அண்ணன் தான் டைரக்டர். எல்லாத்துக்குமே வந்துட்டு கதையை இது பண்ணி, நான் ஒரு ஆக்டரு, எங்கள் அண்ணன் டைரக்டரு. ஸோ வந்துட்டு எங்கள் அண்ணன் தான் நிறைய நாடகம்லாம் போடும்பொழுது வந்துட்டு நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை இங்கே வந்துட்டு அமல்படுத்துகிறேன். இல்லைன்னா இங்கே வந்துட்டு அங்கே எப்படி டப்பிங் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கே நாங்கள் சென்டரில் வந்துட்டு லேப்டாப்பு காலேஜ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லேப்டாப்பை வச்சு நான் இப்போ ஃபோன்லாம் கிடையாது அப்போது. ஏன்னா அதுவே பெரிய லேப்டாப் அங்கே தான் போய் பார்க்குறேன். நான் காலேஜில் போய் தான் நான் பார்க்குறேன் லேப்டாப்பையே. ஸோ அந்த லேப்டாப்பை வச்சு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எடுத்து போட்டு அதெல்லாம் பண்ணுறப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு அது ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான காரியங்களை வந்துட்டு நிறையா வந்துட்டு எதெல்லாம் நம்ம வந்துட்டு வெளி உலகத்தில் கற்றுக்குறோமோ அதையெல்லாம் சபையின் காரியங்களில் நான் வந்துட்டு இன்கல்கேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது மூலிமா தான் வந்துட்டு இங்கே நான் இப்போ இந்த குவிஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறதுமே வந்துட்டு நான் இப்போ வேலை செய்துன்ற இடத்துல நான் நடுவில் வந்துட்டு ட்ரெயினராக கொஞ்ச நாள் இருந்தேன். ஹிமாலயன் ஒரு கம்பெனியில் சேல்ஸ் ட்ரெயினராக அங்கே இருக்கிறதான வேலை செய்கிறவர்களுக்கு குவிஸ் நடத்தணும். ஸோ அங்கே வந்துட்டு இந்த ஒரு சிஸ்டம் ஃபாலோ அந்த கொரோனா டைமில் வந்துட்டு நேரில் பார்த்துக்க முடியாது அப்படின்றதுனால ஜூம் மூலியமாகவே வந்துட்டு இந்த குவிஸ் நடைபெறும். ஸோ இந்த குவிஸில் ஆன்லைனில் பங்கு பெறுவாங்க. அப்போ நம்ம இந்த குவிஸை கொடுத்து அப்போ நான் தெரிஞ்ச காரியங்களை சபைக்கு நான் வரும்பொழுது வந்துட்டு இங்கே நான் எப்படி அதை யூஸ் பண்ணலாம், இங்கே இருக்கிறதான பிள்ளைகளுக்கு பைபிள் குவிஸ் வைக்கும்பொழுது இப்போ இவனை புதுசாக கொண்டு வரல அப்படிங்கும்பொழுது நான் அங்கே கொண்டு கற்றுக்கொண்ட காரியங்களை இங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எனக்குள்ள ஒரு உந்துதல் கொடுத்ததுனால தான் வந்துட்டு ஸோ இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு எடுத்து பயன்படுத்துகிறார். இதுக்கு என்ன முக்கியமான தேவை அப்படின்னா நம்மளுடைய அவைலபிலிட்டி. நிறைய பேர்த்துக்கு நம்மளால் யோசிக்கலாம், நம்ம இடத்துல சரியாக பேச முடியலையே, நான் வந்துட்டு என்னால் சரியாக பேசவே முடியாது அப்படின்னு சொல்லி நான் அப்படியே உட்காந்து கொண்டு இருந்தேன் அப்படின்னா, மோசைக்கிட்ட போகும்பொழுது மோசை அதை தான் சொல்கிறாரு, ஏன் ஆண்டவரே அவங்கள எடுத்து பயன்படுத்தலாமே, நானே திக்குவாய் உள்ளவனாக இருக்கிறேன், மந்தனா உள்ளவனாக இருக்கிறேன், என்னை எதுக்காக நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மோசை கேட்குறாரு. ஆனாலும் ஆண்டவருக்கு மோசையை குறித்தவர், ஆண்டவர் மோசையை கொண்டு தான் அந்த காரியத்தை பயன்படுத்துவார். ஸோ அதனால் ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு காரியங்க வச்சுருக்கிறாரு, உங்களை குறித்து ஒரு காரியத்தை வச்சுருக்கிறாரு அப்படின்னா உங்களை கொண்டு மாத்திரம்தான் அதை நிறைவேற்றுவார். உங்கள் கைகளை கொண்டு தொடங்கினதை உங்கள் கைகளை கொண்டே ஆண்டவர் முடித்து வைப்பார். ஸோ எப்பயுமே வந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை கூப்பிட்றாரு, முன்னாடி கூப்பிட்டதை செய்யுங்க அப்படின்னு பாஸ்டர் காரியத்தை சொல்கிறாரு அப்படின்னா உங்களால் செய்ய முடியும் முடியாது அப்படின்றத நீங்கள் நினைக்கிறத விட்டுட்டு நீங்கள் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். ஸோ அப்படியாக வந்துட்டு வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட சில காரியங்கள் இதுவெல்லாம் நான் வாழ்க்கை குறித்த சாட்சிகள். வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடங்களை குறித்து நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:12.
தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல ஆமென். கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஆமென். ஒரு அப்பா மாதிரி தான். எனக்கு அப்பா கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அந்த குறையை தெரியாதபடிக்கு என்னை வளர்த்து வந்திருக்கிறார். ஒரு அப்பாவுடைய வேலை பிள்ளைக்கு தேவையானதை பார்த்துக்கிறது மாத்திரம் இல்லை, பிள்ளை தவறி போகும் பொழுது அவனை சீர்படுத்தி சரியான வழியில் கொண்டு வந்து அவனை சரியான முறையில் நடத்துகிறதும் ஒரு தகப்பனுடைய வேலை தான். சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ஆண்டவர் நிறையா தீர்க்க தரிசனங்கள் மூலிமா இடத்துல அதிகமாக பேசிக்க. ஜானி சார் வந்துட்டு ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்யக்கூடியவர். ஸோ அதிகமாக என்னிடத்துல தீர்க்க தரிசனமாக நிறைய காரியங்களை ஆண்டவர் பேசி கொண்டுதார். அந்த காலங்களிலெல்லாம் நான் காரணியாக போவேன் அப்படின்னு சொன்னதுமே அவருடைய தீர்க்க தரிசனத்தின் மூலிமா தான் எனக்கு ஒரு உறுதி கிடச்சிது. ஸோ அப்படிப்பட்ட காரியத்தில் தான் ஆண்டவர் நிறைய நான் வந்துட்டு எந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை நேசித்தாரோ, அதே சமயம் நான் சின்னதாக ஏதாச்சும் ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு விரோதமாக பண்ணாலுமே வந்துட்டு ஆண்டவர் அப்போதைக்கப்போ எனக்கு ஒரு அடியை கொடுப்பார், எனக்கு உணர்த்துவார். இது சரியில்லை, இது தவறான வழி அப்படின்னு சொல்லி எனக்கு போதித்து எனக்கு சரியான வழியில் நடத்துகிற நல்ல தகப்பனாக வந்துட்டு இம்மட்டுமே ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். காரணியால் படித்த பொழுது சில தேவையில்லாத காரியங்களாகவும் நான் கடந்து போனேன். சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்புகளாகவும் நான் கடந்து போனேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்ற உள்ளத்தில் உணர்த்தப்பட்டாலும் நான் தொடர்ந்து அந்த காரியத்தில் இருந்தேன். ஸோ அப்போ ஒரு தடவை வந்து இந்த விஷயம் வேறு யாருக்குமே தெரியாது, ஜானி சாருக்கும் தெரியாது. அப்போ ஒரு தடவை நான் ஈரோட்டுக்கு போயிருக்கும்போது அவர் ப்ரேயரில் சொல்கிறாரு, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன், நீ யூஆர் மை மோஸ்ட் ஃபேவர்டு. நீ வந்துட்டு சில காரியத்தில் தவறுன அப்படின்னா மற்றவங்களுக்கு ஒரு அடி கொடுத்தா உனக்கு நான் 5 அடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்கிறாரு. லிட்ரலாக மற்றவங்களுக்கு ஒரு அடி, உனக்கு 5 அடி, இந்த வார்த்தை வந்துச்சு. எனக்கு புரியல. நான் வந்துட்டு மறுபடியும் நான் செஞ்சதே செஞ்சு கொண்டிருக்கிறேன். தேர்ட் செமஸ்டரோட ரிசல்ட் வருது, 5 அரியர் எனக்கு. நான் யார் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேனோ அவங்களுக்கு ஒரு அரியர். ஸோ ஆண்டவர் எனக்கு பச்சையாக உணர்த்துறாரு. அப்பையும் நான் திருந்தலை. ஆனாலும் ஆண்டவர் எனக்கு இன்னும் அடிகளை குறித்து அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஸோ நான் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடியதான காரியம் ஒன்று தான், உங்களுடைய படிக்கக்கூடியதான காலங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணக்கூடியதான காலங்கள் கிடையாது. நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கும். முதலாவது உன்னுடைய வசனம் சரியாக தெரில, பட்டு முதலாவது உனக்கு வெளியே சுத்தம் பண்ணி உனக்கான அதெல்லாம் ரெடி பண்ணு, பின்பு வீட்டை கட்டு அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தில் இருக்கும். அதாவது முதல்ல நம்ம லைஃப்க்கு என்ன தேவையோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். என்னால் என்னை பார்த்துக்க முடியுமா? இப்போ நம்ம யோசிக்கலாம், நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறேன், நான் ஜஸ்ட்டு ஒரு ஆசை மட்டும் தான் நான் படுறேன், கல்யாணம் பண்ணலையே, இப்போ நான் வந்துட்டு எதுவுமே இது பண்ணலையே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், இப்போ இது முன்னாடியே சாட்சி சொல்லியிருக்கேன். ஒரு பையன் ஒரு தடவை ஓடி போய் ஒரு பிரச்சனையாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு தடவை சாட்சி சொல்லியிருந்தேன். இப்போ அந்த பையன் எனக்கு கீழே தான் வேலை பார்க்குறான். அந்த பையனுக்கு வந்துட்டு வெறும் வயசு இப்போ வந்துட்டு ஒரு 23 கூட இருக்காது. லாஸ்ட் இயர் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் ஓடி போய் இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு, ஆனால் அந்த பொண்ணு இப்போ தான் காலேஜ் 2nd இயர் படிக்குது. அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா அப்பா பண்ண வேண்டிய வேலையை இப்போ இவன் பண்ணி கொண்டிருக்கான். இவனோட சம்பளம் இப்போ வெறும் 22,000 ரூபா. அந்த பொண்ணு காலேஜ் ஃபீஸையும் கட்டி இவனும் பார்த்து கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். அந்த வாலிப பிராயத்தில் என்ன பாடுகள் படக்கூடாதோ, என்ன சுமைகளை சுமக்கக்கூடாதோ அந்த சுமையை வந்துட்டு இப்போ அவன் சுமந்து கொண்டிருக்கிறான். ஸோ அதனால் வாலிப பிராயத்தில் நம்மளுக்கான டைமை நம்ம ஆண்டவருக்கு என்ன கொடுக்குறாரோ, வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிக்கிற நினை அப்படின்னு சொன்ன வார்த்தையின்படியாக வந்துட்டு நம்ம வாலிப பிராயத்தில் வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நம்ம மனுஷர்கள் தான் நம்ம வாலிப பிராயத்தில் கூட பலவிதமான, ஃபார் எக்ஸாம்பிள் உலகத்தில் சொல்லக்கூடிய காரியங்களுக்கும் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்களுக்கும் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உலகத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபாலோ யுவர் ஹார்ட், உங்களுடைய இருதயம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே பின்பற்றிப்போ அப்படின்னு சொல்லி உலகத்தில் கூடியதான காரியம் சொல்லும். ஆனால் வேதம் என்ன சொல்லு அப்படின்னா, நம்முடைய இருதயம் தான் உலகத்தில் எல்லாவற்றையும் நம்ம வஞ்சிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஸோ நம்முடைய இருதயத்தை ஃபாலோ பண்ணும்படிக்கு ஆண்டவர் நம்மளை கூப்பிடல, ஆண்டோடைய வார்த்தையை ஃபாலோ பண்ணும்படிக்கு சொல்லியிருக்காங்க. இந்த வசனம் நீதிமொழிகள் 24:27, வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி நமக்கான ஒரு நல்ல படித்து முடித்து நமக்கு ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் கர்த்தர் யார் வேணுமோ அவங்களே நம்ம வாழ்க்கையில் சரியான நேரத்தில் ஆண்டவர் கொண்டு வருவார். அப்படிப்பட்ட கொண்டு வந்தவர் தான் ரூபி. ஸோ இந்த காரியத்துக்கு நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே சில காரியங்கள் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கேன். ஸோ ஆண்டவருக்கு எது தெரியும், என்னுடைய எந்த ஜெபம் சரியான ஜெபம்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் ஆன்சர் பண்ண போகலாம் காரியமே வந்துட்டு ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. ஸோ ஆண்டவருடைய சித்தம் எதுவோ ஏன்னா நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திலே வந்து கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். சில நேரங்களில் சில விஷயத்தை நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இது பிடிச்சி வச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி ஆண்டவர் வந்துட்டு அதை செயல்படுத்துவார்? ஸோ ஆண்டவர் கஷ்டப்பட்டு இந்த கையை இப்படி இழுக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும்.
ஸோ அந்த கஷ்டப்பட்டாலுமே வந்துட்டு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது வந்துட்டு ஆண்டவர் சித்தத்தின்படி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நம்ம கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட கொண்டு வந்தவர் தான் ரூபி. நான் சொன்னபடிக்கு வந்துட்டு நான் சொன்ன இது எதுவுமே ரூபிகிட்ட கிடையாது. நான் வந்துட்டு ஏன்னா ரூபியினுடைய சபை அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது சின்ன வயசுலேருந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது கிடையாது. அவங்களுடைய சபையுமே வந்துட்டு அவங்களுடைய சபையில் பெண்கள் பேசவே கூடாது, வசனம் கூட வாசிக்கக்கூடாது ப்ரேயர் நடக்கும் பொழுது. ஸோ அப்பேற்பட்டதான ஒரு சபையில் வளர்ந்து வந்த ரூபி, எனக்கு ஏன் ரூபி சூஸ் பண்ணேன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட்டு பெருசாக எதுவுமே இது பண்ணல. ஜஸ்ட் நாங்கள் பொண்ணு பார்க்க போனேன். நான் ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்க போனது ரூபியை தான். ரூபியை ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வந்தது நான் தான். 2 பேருக்குமே ஃபஸ்ட்டு தான். நோ சொல்கிறதுக்கு எந்த ரீசனுமே இல்லை. 2 பேருமே எஸ் சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஆண்டவருக்குள்ளாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு, ஏன்னா நான் ஈரோட்டில் கூட்டிகிட்டு போன சபை வந்துட்டு ரூபிக்கு அந்தளவுக்கு பரிச்சயமே இல்லை. நாங்கள் பாடின பாடல்களாகட்டும், அந்த மியூசிக் வாசிக்கிறதாகட்டும், ஏன்னா அவங்க சபையில் மியூசிக் வாசிக்க மாட்டாங்க, அமைதியாக தான் இருப்பாங்க, பரிசுத்தாவி குறித்தான சத்தியங்கள் கிடையாது. ஸோ இதெல்லாமே வித்தியாசமாக இருக்கும் பொழுது வந்துட்டு அதே ரூபியும் நானும் சேர்ந்து ஊழியம் செய்யும்படிக்கு ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். நாங்கள் குடும்பமாக சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம். இன்றைக்கு வந்துட்டு ஆராதனையில் எந்த ஆராதனையெல்லாம் வந்துட்டு கைகளே தட்டக்கூடாது அப்படின்னு சொன்ன ரூபி வந்துட்டு இன்றைக்கு ஆராதனையில் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது வந்துட்டு நான் காலேஜ் டைமில் ஜெபிச்ச ஜெபத்துக்கு ஆண்டவர் இன்றைக்கு பதில் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிறத ஜெபம் வந்துட்டு இன்றைக்கு நாளைக்கே பதில் வரல அப்படின்னு யோசித்து பார்க்கலாம். ஆனால் 10 வருஷம் கழிச்சோ 15 வருஷம் கழிச்சோ நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது நான் அன்றைக்கி ஜெபம் இன்றைக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு நம்ம விதை வச்சா நாளைக்கே முளைச்சிடும் அர்த்தம் கிடையாது. அது முளைக்கிறது வர்றதுக்கு 6 மாதமோ 8 மாதமோ 1 வருஷமோ ஆகலாம். ஆனால் முளைச்சி வரும்பொழுது அன்றைக்கு நம்ம கஷ்டத்துக்கு அன்றைக்கு நம்ம பட்ட பிரயாசத்துக்கான பலனை நம்ம கண்களால் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆண்டவர் இப்படியாக ஒரு அடியை கொடுத்து நான் படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த 5 அரியர் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருந்துச்சு. படித்து முடிக்கிற வரைக்கும் தான் அந்த 7th செமஸ்டரில் அந்த 5 அரியருமே நான் கிளியர் பண்ணேன். ஒரு அரியரை வச்சேன். ஆனால் அந்த செமஸ்டர் மட்டும் தான் நான் அரியர் வச்சேன். அதுக்கப்புறம் எந்த செமஸ்டருமே அரியர் வைக்கல. ஸோ அந்த 5 செமஸ்டர் கிளியர் பண்ணுறக்கே அந்த 5 அரியர் கிளியர் பண்ணுறக்கே இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பண்ணுற சின்ன சின்ன காரியங்கள் சில ஆண்டவருக்கு நம்ம விட்டு கொடுக்காமல் போகிற காரியங்கள் நம்மளை அடிக்கிறார். ஒருவேளை நான் நல்லா படிச்சிருந்தேன், அந்த டைமில் சில கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருந்திருந்தேன்னா இன்னும் ஆண்டவர் ஒரு நல்ல வேலையை கொடுத்துருப்பாரு அப்படின்ற ஒரு காரியம். ஆனாலும் கூட எதுவுமே வந்துட்டு ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க உலகத்தில். எங்கேயோ நடக்கிறதான ஒரு சின்ன காரியம் ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கு எங்கள் அம்மா வந்து அன்னைக்கு அந்த வழியாக போகாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி நான் இந்த இடத்துல என்ன பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்க முடியாது. ஸோ அது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு உலகப்பூர்வமாக சொல்லலாம். ஆனால் உண்மையில் அது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் கிடையாது, ஆண்டவருடைய சித்தம் தான் அது. ஆண்டவர் திட்டம் பண்ணாமல் ஒரு அடியை கூட நம்மளால ஒரு இடத்துக்கு நடந்து வைக்க முடியாது. சில நேரங்களில் சில டேக் டைவர்ஷன்ஸ் வந்துட்டு ஆண்டவருக்கான சரியான ரோடு தான். அது நம்மளுக்கு டைவர்ஷன் மாதிரி தெரியும். ஒருவேளை நான் டைவர்ஷனே மீறல அந்த வழியில் தான் போவேன் அப்படின்னு போனோன்னா நம்ம குழியில் தான் உழுவுமே தவிர சரியான வழியில் போக மாட்டோம். டேக் டைவர்ஷன் ஆண்டவர் காமிச்சார்னா அந்த டைவர்ஷன் எடுத்துகிட்டு போனோன்னா அந்த பாதை சரியான முறையில் இருக்கும். ஆமென். ஸோ 2வது காரியம் ஆண்டவர் எனக்கு சிச்சித்த காரியம் அப்படின்னா, கடந்த 4 வருஷத்துக்கு முன்பதாக ஈரோட்டில் நான் வேலை பார்த்து கொண்டிருக்கேன். இந்த வேலூரில் இந்த ஷாலிமார் பெயிண்ட்ஸில் எனக்கு ஜாப் கிடைக்குது. அந்த மேனேஜர் எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பெயிண்ட் கம்பெனியில் நல்லா தெரிஞ்ச பழக்கப்பட்ட ஒரு மேனேஜர். ஸோ அப்போ வந்துட்டு அந்த இன்டர்வியூ பாஸ் பண்ணி அப்போ அவர் எனக்கு ஒரு ஆலோசனை ஒன்று கொடுக்குறாரு. என்னென்னா, உனக்கு நீ வாங்கிட்டு இருக்கிற சேலரி விட அதிகமாக போட்டு கொடு, அப்போ தான் அதிலிருந்து இன்னும் ஒரு 30% அதிகமாக போட்டு உனக்கு நான் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்குள்ளே ஒரு குரல் கேட்குது, இது செய்யாத, இது தப்பு அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு குரல் கேட்குது. ஆனாலும் என்னுடைய மனுஷிகமாக நான் என்ன பண்ணேன், அவர் சொன்ன சொல்லுக்கு செவி கொடுத்து வாங்கி கொண்டு வந்த சேலரி காட்டிலையும் அதிகமாக ஏன்னா என்னை எடுக்க போகிற மேனேஜரை சொல்லிட்டார், இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும், அவர் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு அவர் பார்த்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நம்பிக்கை கடவுள் மேலே வைக்காமல், ஏன்னா எனக்குள்ளே பல கேள்விகள் பல குழப்பம். ஏன்னா எனக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்களே எனக்கு முன்னாடி எங்கேயோ போயிட்டாங்க. எனக்கு பின்னாடி வந்துட்டு, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அதிகமான சம்பளம் வாங்கினதுன்னா நான் தான். ஆனால் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நான் சில வேலை சேஞ்சஸ்னால வந்துட்டு அப்படியே பின்தங்கி போய் நான் அப்படியே ஸ்டாக்னெண்ட் ஆகிட்டேன். ஆனால் எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் மேலே போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து மனுஷிகமாக என்னுடைய குரலில், நீ இன்னும் ஏன் இப்படியே இருக்க, இதில் என்ன பெரிய தப்பு இருக்குது, உன்னுடைய மேனேஜரை உனக்கு மேலே இருக்கிறவரை தானே செய்ய சொல்கிறாரு அப்படின்ற காரியங்களால் நான் தவறாக போட்டு கொடுத்ததுனால சேலரி அதிகமாக தான் கிடச்சிது. நான் வாங்கிட்டு இருந்ததை விட கிட்டத்தட்ட ஒரு டபுள் மடங்கு சேலரி வந்துட்டு வாங்கி கொடுத்தாரு. ஆனால் வாங்கி கொடுத்ததுனால ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா வாங்கின எல்லாமே வசனத்தின்படியாக வந்துட்டு ஒரு இடத்துல சாபமாகவே இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்துட்டு ஓட்டை பையில் போட்டது போல் எல்லாமே கடந்து போக அப்படின்னு சொன்னது போல் எதுவுமே கையில் நிற்கல. ஏன்னா இது நிமித்தமாகவே அவர் என்னை ஒரு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்தார். என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கெலாம் கம்பெனி என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக என் பாக்கெட்லேருந்து நான் கொடுக்க ஆரம்பித்தேன்.
நிறைய நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளாக கடந்து போனேன். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களையும் வந்துட்டு அதான் நான் சொன்னது வந்துட்டு ஆண்டவர் சிச்சித்து நடத்துகிறார். ஆண்டவருடைய சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போகும்பொழுது ஹார்டான லெசன்ஸ் தான் நம்மளுக்கு கொடுக்குறாரு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில். ஸோ ஆண்டவர் அப்படியாக நம்ம ஆண்டவர் ஏதாச்சும் ஒரு சொன்னார்னா நம்ம கீழ்ப்படியலாம். ஸோ ஆண்டவர் இப்போ அதில் தான் மீட்டெடுத்து ஆண்டவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஆண்டவர் நடத்துகிறார், என்னோடு கூட பேசுகிறார். ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் ஒருத்தனை நிறைய பேர்த்த நம்ம நினைக்கலாம், அவனெல்லாம் எவ்வளோ தப்பு பண்ணுறான், எவ்வளோ மோசமான. நான் இந்த கேள்வி கேட்டிருக்கேன் ஆண்டவர்கிட்ட, ஏன்ப்பா எவன் எவ்வளோ திருடுறான், கொள்ளையடிக்கிறான், அவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணேன், எனக்கு இவ்வளோ ஒரு இதா அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன அந்த வசனம் தான், தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனத்தை ஆண்டவர் சிச்சிக்கிறார். இதெல்லாம் பண்ணும்பொழுது தான் எனக்குள்ளே தோணுது, என் அப்பா என்னை எவ்வளோ நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆப்போசிட்டாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். நமக்கு தண்டனை வரும்பொழுது, சிச்சிப்பு வரும்பொழுது நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, அப்பா என்னை வெறுத்துட்டாரோ, என்னுடைய அழைச்சிட்டு வந்தவர் வந்துட்டு என்னை வெறுத்துட்டாரோ, என்னை வெறுக்கிறதுனால தான் என்னை தண்டிக்கிறார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் ஆப்போசிட், நம்மளை ஆண்டவர் நேசிக்கிறதுனால தான் வந்துட்டு நம்மளை சிச்சிக்கிறார், நம்மளுக்கான தண்டனைகளை சில நேரங்களில் கொடுக்குறார். ஒருத்தனை கெட்டுப்போ அப்படின்னு கை கழுவி விட்டுட்டா அவன் என்னமோ போனாலும் ஒன்றும் கண்டுக்க போகிறது கிடையாது அப்பா. ஆனால் இவன் எனக்கு வேணும், இவனை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுனால மட்டும்தான் வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு நம்மளை சிச்சித்து சரியான பாதையில் கொண்டு வந்து நடத்துகிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில தாமதங்கள் இருக்கலாம், சில போராட்டமான சூழ்நிலைகள் இருக்கலாம். இதெல்லாம் ஆண்டவர் நம்மை வெறுக்கிறார் அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், இன்னும் நேசிப்பார், தொடர்ந்து நடத்துவார். ஸோ ஆண்டவர் இம்மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் என்னை பயன்படுத்தி வருகிறார். ஸோ இன்றைக்கு நான் இருப்பதும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே என்று சொன்னது போல் வந்துட்டு ஆண்டவர் என்னுடைய வாழ்வு பிராயங்களை என்னை செய்த ஜெபங்களாகட்டும், எனக்கு மேலே இருக்கிறவங்க என்னை நடத்தின விதங்கள், என்னுடைய சபையில் என்னை நடத்தின விதங்கள், ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்த காரியங்கள், ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஆண்டவர் இன்றைக்கு நான் இருக்கிற இடத்துக்கு என்னை கொண்டு வந்து வச்சுருக்கு. ஸோ இன்னும் நான் போகக்கூடியதான தூரங்கள் எவ்வளோ எனக்குள்ள ஒரு, ஏன்னா சில காரியங்கள் நான் யோசித்து பார்க்கும்பொழுது வந்துட்டு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, உன்னை குறித்து நான் பெரிய விஷயம் வச்சுருக்கேன், யூ கோயிங் டு பி பிளெஸிங் ஃபார் மெனி அப்படின்ற ஒரு காரியம் எனக்குள்ளே ஆண்டவர் அதிகமாக உணர்த்தி கொண்டு தான் இருக்கிறாரு. ஸோ இப்போ நான் பார்த்து கொண்டிருக்கிற வேலையோ இல்லை சந்தித்து கொண்டிருக்கிற போராட்டங்களோ இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் நான் என்னை எங்கே கொண்டு போனாலும் ஆண்டவர் அவருடைய வேலைக்கென்று அவருடைய ஊழியர்களுக்கு பயன்படுத்துவார். ஸோ நான் சந்தித்த நல்ல போதர்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லி என்னை போதித்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க சொன்ன ஒவ்வொரு காரியமும் தான் இன்றைக்கும் வந்துட்டு என்னை நடத்தி கொண்டிருக்குது. ஸோ நான் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி என்னை பாபு சார் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 பேர் அண்ணன் தம்பி அங்கே நடத்தினவங்க. பாபு சார் என்னை கூப்பிட்டு ஒரு மணி நேரம் கவுன்சிலிங் கொடுக்குறாரு. பேண்டத்துக்கு அவருடைய முட்டியை காமிக்கிறாரு. அந்த முட்டி வந்துட்டு ரொம்ப இதாகி போயிட்டு பழுத்து போயிருக்கு. டெய்லியும் நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி இந்த மாதிரி இருக்குது, நீ காரணம் எப்போ இதே மாதிரி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண அதிகமாக அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இப்பேற்பட்டதான போதகர்கள் என்னை நடத்தின ஒவ்வொருவருடைய அந்த வழிகாட்டுதல் தான் இன்றைக்கு என்னை மாதிரி கொண்டு வந்திருக்குது. ஸோ வாலிபர்கள் நான் சொல்லக்கூடியதான காரியங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடியதான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களுக்கு ஒரு காரியம் கொடுக்கப்படுது அப்படின்னா முன்பதாக வந்து செய்யுங்க. அது உங்களால் முடியாது, அதெல்லாம் அதுக்கு அப்பாற்பட்ட விஷயம். கர்த்தருக்கென்று நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் சில காரியங்களை உள்ளார பேசும் பொழுது அதுக்கு நம்ம செவி கொடுக்கணும். சில காரியங்கள் உள்ளுக்குள்ளே பேசினார் அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க, ஜெபத்தில் உட்காருங்க, உங்களுக்கே ஃபீல் ஆகும். இஃப் திஸ் இஸ் த வேர்ட் தட் காட் இஸ் டாக்கிங் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஆண்டவர் உங்கள் இடத்துல பேசினார் அப்படின்னா நம்ம கீழ்ப்படியலாம். கீழ்ப்படியாமல் போனோம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம சிச்சிப்பார். ஆனாலும் கைவிடாது இருக்கிறவர், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவர் சில நேரங்கள் நம்ம சிச்சித்தாலும் ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார், அதனால தான் நம்ம சிச்சிக்கிறார். ஸோ தொடர்ந்து நம்ம ஓடலாம். இந்த வாய்ப்பை போதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் சொன்னபடிக்கு இந்த ஒரு பயிற்சி பற்றையில் நானும் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். இங்கே வந்து தான் வந்துட்டு நானும் ரூபியும் நான் தனிப்பட்ட முறையில் நிறைய ஊழியங்கள் ஈடுபட்டிருந்தாலுமே குடும்பமாக நாங்கள் அதிகமான ஒரு ஊழியத்தில் ஈடுபட்டது அப்படின்னா இந்த சபையில் தான். எனக்குள்ள நிறைய எபிலிட்டிஸ் இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு ரூபி நிறைய சப்போர்ட்டாக இருந்திருக்கா. ஏன்னா நான் நிறைய சோம்பேறி தான், சில விஷயங்களை செய்யணும்னு நினைப்பேன் ஆனால் செய்ய மாட்டேன். ஆனால் ரூபி அதனுடைய உந்துதல்னால நீங்கள் செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை பண்ணுங்கள், இந்த குவிஸை கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த கொலாபரேட்டிவாக இருக்கிறதுனால தான் வந்துட்டு இம்மட்டுமே ஓட முடியுது. ஸோ நம்மளுக்கு துணை அதுக்கு தான் எப்போயுமே தேவை. ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் நம்ம வாழ்க்கைக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னா லைஃப் லாங் கர்த்தருக்குள்ள நம்ம நிற்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் அது மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும். ஏன்னா தனி குச்சி ஒரு வசனம் இருக்குது, ஏன்னா தனியாக இருக்கும் பொழுது ஈஸியாக உடைச்சிடலாம், ஆனால் 3ஆக இருக்கும் பொழுது உடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆண்டவர் நல்ல துணையை கொடுத்துருக்கார், நன்றி செலுத்துகிறேன். உள்ளத்தில் எடுத்து செயல்படும்படியாக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார், ஆண்டவர் நான் நன்றி செலுத்துகிறேன். இனியும் ஆண்டவர் நடத்துவார். இன்னும் இந்த சபையில் அநேகம் பேர் இமான் ஆகட்டும்,
ஆல்வின்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க அப்பா சொன்ன சாட்சி தான் எனக்கு. நாங்கள் போகிற சர்ச்சில் கூட இவன் சர்ச்சுக்கு கூட ரெகுலராக வர மாட்டான், வெளியே உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஆனால் இன்றைக்கு வந்துட்டு இவ்வளோ சர்ச்சுக்கு போகணுன்னு துடிக்கிறான். அதுதான் என் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓன் பண்ணிக்கிறான். அப்படிங்கும்போது இந்த சபையுடைய அந்த ஒரு இதுதான், சபையில் நம்ம மற்றவங்களை பங்கு பெற வைக்கும் பொழுது தான் நம்மளே ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது தான் அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம ஜஸ்ட்டு வர்றோம், உட்காந்துட்டு கடந்து போயிடுறோம் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வராது, நம்ம சபையில் இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ எப்போல்லாம் ஒரு இது கிடைக்குதோ, ஈவன் சேரை தூக்கி போடுற ஊழியமாக இருந்தாலும் அதுவும் இன்வால்வ் ஆகிக்கொள்கிற காரியங்கள் தான். ஸோ இது எல்லாவற்றிலும் ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆண்டவர் சபைக்கும் அவருக்குமான இன்ட்ரெஸ்ட் ஆண்டவர் இன்னும் அதிகப்படுத்துகிறார். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்து அனுப்புவதற்கு நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். இருக்கலாம், நேரம் அதிகமாயிட்டதுனால நம்ம நிறைவு செய்யலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேரோட கர்த்தர் பேசியிருக்கார்? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்போ புருஷன் அமையிறது சாத்தான் கொடுத்த வரமா? மகேந்திரபதி ரொம்ப அழகாக சிரிக்கிறாரு. மகேந்திரபதி இன்னைக்கு சர்ச்சு வந்து உட்காராருன்னா செல்வி அக்கா தான் காரணம், அவங்க ஒய்ஃப் தான் காரணம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்ம இப்படி தான் ஆசீர்வச்சிருக்கார். முப்பரி நூல் அறாது இறைவன் புருஷன் மனைவி இன்றைய உறவு நிறைவாக நம்முடைய வாழ்க்கையில் மாறும். அதனால தான் தாலி கட்டுன்னு சொல்கிறோம். தாலி கட்டும் போது 3 முடிச்சு போடுறான்றான். 3 முடிச்சுன்னு என்ன அர்த்தம்? ஒரு முடிச்சே என்னால் எடுக்க முடியல, 2 முடிச்சு எங்கேருந்து எடுக்கிறது யோசிக்கிறீங்களா? 3 முடிச்சினுடைய அர்த்தமே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், இறைவன் புருஷன் மனைவி. இது நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தியான நாட்களில் ஒரு சின்ன பிக்சர்ஸ் மட்டும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். அந்த பிக்சர் போடுமா? ஆதியாகமத்தில் கொஞ்சம் பெருசுப்படுத்துமா? அவ்வளோதான். ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில். 2வது சிலுவை மரம். 3வது ஜீவ விருட்சம், ட்ரீ ஆஃப் லைஃப். ஆதாம் ஏவாள் பாவம் செய்தாங்க, பாவத்தின் விளைவு சாபம். இந்த சாபத்திலிருந்து மனிதன் மீட்பு பெற வேண்டுமானால் சிலுவை மரத்தில் இயேசு தொங்க வேண்டும். வெளிப்படுத்தலாகும் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது ஜீவ விருட்சம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜீவ விருட்சத்தை கனியை புசிக்க வேண்டாம், பரலோகம் போக வேண்டும். அந்த மோட்சம் செல்ல பரலோகம் போக கொல்கதா மரம் மட்டுமே காரணம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போது நம்ம எல்லாம் மோட்சம் செல்ல, நிலைவாழ்வு வாழ, சொர்க்க வாழ்வு வாழ சிலுவையில் இயேசு நமக்காக சாபமானார். கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி உபாகமம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்டவன் அந்த ராத்திரியில் சாயங்காலத்தில் என்ன பண்ண? தூக்கி இறக்கி விடப்பட வேண்டும். இயேசு உனக்கு 12ஆம் அதிகாரம் எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் வசனம் சொல்லுது, அவர் அவமானத்தின் எண்ணாமல் சிலுவையை சகித்து நமக்காக பாட அனுபவித்தார். கண்கள் மூடலாமா? சோமலாமா? ஒரு அருமையான சாட்சியோடு கூட வசனங்களை கேட்டோம். சக விசுவாச மக்களே, சிலுவை மரணம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இன்றைக்கி அருமையான ஒரு கத்திரகஸ்தமான ரூபி கூட அவங்க சாட்சி சொல்லுவாங்க. ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு முறையை வந்து நீ பண்ணுங்க, ஷேர் யுவர் டெஸ்டிமனி. நம்முடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்வோம். பிரசங்கம் பண்ணாத உத்தியோகத்தை சாட்சி செய்யுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? பெரிய பெரிய வல்லமையான பிரசங்கம் இல்லை, நம்முடைய சாட்சி தான் நிருபம், நம்முடைய சாட்சி தான் வாழ்வு, நம்முடைய சாட்சி தான் பிரசங்கம். நாமே நடமாடும் நிருபங்களாக இருக்கின்றோம், சாட்சி நிருபங்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு அந்த குடும்பம் உருவாயிருக்க சொன்னால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. கிறிஸ்துவே நமக்காக சாபமானார், நமக்காக
நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவீனா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. எத்தனை பேர் கையிட்டு வந்திருக்கீங்க? 5 நிமிஷத்தில் முடிக்க போகிறோம். ரெடி? கை கொண்டதுக்கு மட்டும் கை வலி போகணுன்னா கை தட்டுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கை தட்டலாமா? ஒரு சரணத்தை மட்டும் பாடலாமா? நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவீனா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவீனா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. ஐயா உம் பாதம் என் தஞ்சமே அனுதினம் ஓடி வந்தே. ஐயா உம் பாதம் என் தஞ்சமே அனுதினம் ஓடி வந்தே. ஆனந்தமே 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 நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவீனா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவீனா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. எங்கே நான் செல்ல உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவே. எங்கே நான் செல்ல உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவே. உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பே. உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பே. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவீனா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவீனா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களே துதி பாடி மகிழ்ந்திருப்பே. நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பே. கிருபை ஒன்றே போதுமையா உம் கிருபை ஒன்றே போதுமையா. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவீனா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. இன்னைக்கு கேட்ட செய்தி, சூர்யா செய்தி ரூபி இதுவரை கேட்டிருக்க மாட்டாங்க. கர்த்தர் நல்லவர். தனித்தனியாக இருந்தவனை அழைத்து குடும்பம் என்ற பந்தத்தை உருவாக்கி ஆசீர்வதித்து நம்ம அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமாக கைத்து வச்சிருக்கார். என் பேர் முருகன் தான், என் மனைவி பேர் லக்ஷ்மி தான். ஹல்லேலூயா. தனித்தனியாக இருந்தவர்களை கர்த்தர் அழைத்தார், குடும்பம் என்ற உறவை ஏற்படுத்தினார், கட்டுவித்தார். இன்றைக்கு சபை என்ற உறவை கட்டுவித்திருக்கிறார். பக்கத்து சொல்லுங்கள், நம்ம சர்ச்சில் நம்ம எல்லாம் சொந்தக்காரங்க. இது ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை. ஆனால் இதில் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் வெட்டிகள் நிறைய பேர் இருக்கிறான். அவங்க வாழ்க்கையில் ஒரு நாளும் வேதனை தீர்வே தெரியாது. ஐக்கியத்தை வராதவங்க, ஆலயத்துக்கு வராதவங்க, வெட்டி வெட்டி வாழ்கிறவங்க சபை வீட்டில். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்ல, நானோ சொல்லுங்கள், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், நானோ. நான் நீ என்ன சொல்லுங்கள், நானோ. எல்லா கையத்துக்கு சொல்லு, நானோ. 52:8 போடுமா? எல்லாரும் அந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சிடலாம். 52:8 நான் சங்கீதக்காரன் சொன்னால் பாருங்கள், இந்த வசனத்தை அப்படியே நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டே போங்க, தியானம் பண்ணிட்டே போங்க. நீங்கள் நானும் தேவனுடைய ஆலயத்தில், இப்போ சொல்லுங்கள், தேவனுடைய ஆலயத்தில் இல்லாதவங்க பச்சையாக இருப்பாங்களா? காஞ்சி போவாங்க. சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆலயத்தில் இல்லாதவங்க காஞ்சி போவாங்க. தண்ணி இருக்காது, பசை இருக்காது, ஈரம் இருக்காது,
உரம் இருக்காது, வசனம் இருக்காது, வார்த்தை இருக்காது, வாழ்வு இருக்காது. சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க, தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பேன், தேவனுடைய கிருபையால் என்றென்றைக்கும் நான் நம்பியிருக்கிறேன். நல்ல பிதாவே, நாங்கள் ஒலிவ மரத்தை போல சுவாமி செழுமையான வாழ்வை பெற்றுக்கொண்டவர்களாக, ஒரு அருமையான வாழ்வை பெற்றுக்கொண்டவர்களாக, ஆசீர்வாதமான வாழ்வை பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் வளமோடு வாழ எங்களுக்கு சுகம் தாரும், எங்கள் வழிகளுக்கு நிவாரணமாய் மாறும் சாமி. அநேக விசுவாச மக்கள் வலிகளோடும் வேதனைகளோடும் ஆண்டவரே பல்வேறு விதமான பிரச்சனைகளோடு கூட வந்திருக்கார்கள் சாமி. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆத்துமாக்களை புஷ்டியாக்கட்டும், ஆத்துமாக்களை சந்தோஷப்படுத்தட்டும், சரீரத்திலே ஆரோக்கியம் உண்டாயிருக்கட்டும். உமது நாமத்திலே நம்முடைய ஊழியர்களாக நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகின்றோம். அடுத்து நாங்கள் ஒருவரை காண மட்டும் தேவரீர் உடைய மாறாத பிரசன்னம், தேவ சமாதானம் உமது மக்களை ஆளுவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, விடுவுள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக இதனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதலும் சமாதானம் நாம் அனைவரோடும் வரத்தடைப்பட்ட சகல விசுவாச மக்களோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா மாரநாதா, 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 அல்லேலூயா மாரநாதா. ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஒருவரை ஒரு வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள். 2 அறிவிப்புகள் முடிந்த பிறகு நீங்கள் அனைவரும் கலந்து செல்லலாம். God bless you. Thank you so much.